சிக்கிம் மாநிலத்தில் சுரங்கம் இடிந்து 7 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வேறு எவ்வளவு பேர் அங்கே சிக்கியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. சிக்கிம் மாநிலத்தில் ஏற்பட்ட சுரங்க விபத்து ஒன்றில் 7 பேர் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார்கள். சிக்கிம் மாநிலம், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தெற்கு சிக்கிமில் இருக்கக்கூடிய நம்ச்சி மாவட்டத்தில் ஒரு சுரங்கப்பாதை ஒன்று கட்டுமான பணி அமைக்கப்பட்டு வந்தது. அப்போது அந்த சுரங்கத்திற்கு உள்ளே மீத்தேன் வாயு போன்ற ஆபத்தான வாயு வெளியேறியதாகவும் இதன் காரணமாக வாயு கசிவால் வெடிப்பு ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த நிலச்சரிவை தொடர்ந்துதான் இந்த கட்டுமான பணியில் இருந்த சுரங்கம் இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த கட்டுமான பணியின் போது சுரங்கத்திற்கு உள்ளே 27 தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்தை தொடர்ந்து உள்ளே சிக்கியிருந்தவர்களை மீட்பதற்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை, காவல்துறை, அவசர கால மீட்பு குழுவினர் உள்ளிட்டோர் மருத்துவ உபகரணங்களோடு உள்ளே சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டார்கள். குறிப்பாக மேற்கு வங்கத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சிறப்பு நிபுணர் குழுவும் மீட்பு பணியிலே ஈடுபட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் தற்போது வரை 7 பேர் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர், கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சுரங்கத்திற்கு உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய எஞ்சியுள்ள நபர்களையும் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் சுரங்கத்திற்கு உள்ளே ஆபத்தான அந்த வாயு கசிவு இன்னும் இருப்பதால் உள்ளே இருக்கின்ற விஷயங்களை மீட்பு குழுவினரால் சரியாக பார்க்க முடியவில்லை. அதையும் மீறி சென்றாலும் இவர்களுக்கு அந்த வாயு கசிவினால் ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொறுமையாகத்தான் மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. தற்போது வரை இதில் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை அந்த மாவட்ட நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கிறது. சுமார் 12 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். எஞ்சியுள்ள இன்னும் சிலரை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.